வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சொல்யூஷன் தமிழ் டியூப். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயரில் ஒரிஜினல் எது ஃபேக் எது அப்படிங்கிறத நம்ம லைவாக டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம வயரில் எது பெஸ்ட்டு பிராண்டு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினோலெக்ஸு, ஆர்ஆர் கேபிள், குந்தன், ஈஃபேபு, இப்படி நல்ல நல்ல கம்பெனிலாம் இருக்குது. ஸோ அதுலேயே இப்போ டூப்ளிகேட்லாம் வருது. ஸோ அதை நம்ம எப்படி ஒரிஜினல் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிராண்டோட வயர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோலெக்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஈஃபேப்பு, இன்னொன்று ஒரு லோக்கல் கம்பெனி ஒரு வயர் இருக்குது. அது கேவிஆர்னு சொல்லி ஏதோ ஒரு பிராண்டு போட்டிருந்துச்சு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் வயர் தான் இது. ஸோ இந்த 3 வயருமே பார்த்திங்கன்னா சிவி பார்க்கும்போது எத்தனை கம்பி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபினோலெக்ஸ் வயரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிற பேர் ஃபினோலெக்ஸ் வயர் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபினோலெக்ஸ் செக் பண்ணிடுவோம் எத்தனை கம்பி இருக்குது உள்ளே அப்படின்ட்டு. 1 2 3 4 25 26 27 கம்பி இருக்குது. இதில் 27 கம்பி ஃபினோலெக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இது ஒரு லோக்கல் கம்பெனி, அந்த சிவிஆர்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி நாங்கள் ஒர்க் பண்ண இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் எத்தனை கம்பி இருக்குதுன்னு பார்த்துருவோம். 1 2 3 12 13 கம்பி தான் இதில் இருக்குது. ஸோ அதில் 26 கம்பி, இந்த லோக்கல் பிராண்டில் 13 கம்பி இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபினோலெக்ஸ் ஈஃபேப் வயர் நம்ம கையில் இருக்குது. ஈஃபேப்பு 1 ஸ்கொயர் வயரு. இதில் எத்தனை கம்பி இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 13 14 கம்பி இருக்குது. ஸோ ஈஃபேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 14 கம்பி இருக்குது. அந்த லோக்கல் பிராண்டில் 13 இருக்குது. ஃபினோலெக்ஸ் வயரில் பார்த்தீங்கன்னா 26 கம்பி இருக்குது. ஸோ இது மூணுமே 1 ஸ்கொயர் தான் போட்டிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, தெரியாத ஆளுங்கக்கிட்டையும் சேம் ஒரே ரேட்டு தான் போட்டு விற்றுருவாங்க. ஆனால் அந்த லோக்கல் கம்பெனி வயர் ரேட்டு வேறு, இந்த ஈஃபேப்போட ரேட்டு வேறு, இந்த ஃபினோலெக்ஸ் வயரோட ரேட்டு வேறு. ஸோ இதில் இன்னொன்று ட்ரிக்ஸ் என்னென்னா, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கம்பியெல்லாம் என்ன தேவையில்லை. இந்த 3 வயருமே பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஃபுல்லாக முறுக்கிடுங்க. முறுக்கிட்டு இப்படி ஃபுல்லாக முறுக்கணும்னா இந்த அடர்த்தி, இந்த வயரோட அடர்த்தியே உங்களுக்கு நல்லாவே தெரியும் கையில் முறுக்கும்போது. ஸோ இந்த 1 ஸ்கொயர் வயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீக்குச்சி சைஸில் இருக்கணும். இந்த மெழுகு தீக்குச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயர் இருந்துச்சு அப்படின்னா இது நல்ல குவாலிட்டியான வயரு. எவ்வளோ லோடு கொடுத்தாலும் நம்ம தாங்கக்கூடிய நல்ல வயரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. காப்பர்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வயரோட அடர்த்தி மட்டும்தான் குறையுது. இது லோக்கல் கம்பெனி வயரு. பார்த்தீங்கன்னா குச்சியோட ரொம்ப மெல்லிசாக இருக்குது இந்த வயரு. ஸோ இது பாருங்கள், ஈஃபேபு ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ஃபினோலெக்ஸ் மாதிரி இல்லை. ஸோ பெஸ்ட்டு ஃபினோலெக்ஸ் வயரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினோலெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் வயர் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வயர்லாம் இருக்குது. ஃபினோலெக்ஸ்னு பேர் போட்டு ஏமாற்றுவாங்க. ஸோ நிறைய இப்போ போலியான பேர்லலாம் நிறையா வந்துருக்குது கம்பெனி. ஃபினோலெக்ஸு, குந்தன் கேப்பு, ஈஃபேப்லேயே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்குது, குந்தனில் டூப்ளிகேட் இருக்குது. ஸோ ஃபினோலெக்ஸ்லேயே ஒரிஜினல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 26 கம்பி இருந்துச்சுன்னா ஒரிஜினல். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சி அளவு, இந்த தீக்குச்சி அளவு இருந்துச்சுன்னா இது ஒரிஜினல் ஃபினோலெக்ஸ் வயரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 2.5லேயும் ஒரு 3 வயர் இருக்குது. இது அந்த சிவிஆருங்கிற லோக்கல் கம்பெனி வயரு. இது ஃபினோலெக்ஸ் வயரு, இந்த மஞ்சள், இந்த ரெட்டு ஈஃபேப் வயரு.
ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதில் எத்தனை கம்பி இருக்குதுன்னு செக் பண்ணிடுவோம். சரி, 1 ஸ்கொயரத்தில் தான் ஏமாத்துறாங்க. 2.5 கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து என்ன வயரு? இது வந்து ஈஃபேப் வயரு. ஆமாம், இது வந்து ஈஃபேப் வயரு. ஸோ இதில் எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1 சரி 35 36 வயர் இருக்குது ஈஃபேப்பில். ஃபினோலெக்ஸ் வயரு. ஆறு 47 இருக்குது இதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 36 தான் இருந்துச்சு. இதில் 47 கம்பி இருக்குது. 1 2 3 36 சேம் ஈஃபேப்போட அளவே தான் இருக்குது. 36 கம்பி அதிலே இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபினோலெக்ஸில் மட்டும் 47 கம்பி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சுற்றி பார்ப்போம் எவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்ட்டு. 3லையுமே பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இந்த ஈஃபேப்பும் இந்த ஃபினோலெக்ஸும் சேம் திக்னஸில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரில. கிட்டத்தட்ட பாருங்கள், ரெண்டும் ஒரே திக்னஸ் மாதிரி இருக்குது. லைட்டாக பார்த்தா ஈஃபேப் கூட கொஞ்சம், இந்த ரெட்டு தான் ஈஃபேப்பு, இந்த எல்லோ வந்து ஃபினோலெக்ஸு. கொஞ்சம் இந்த ஈஃபேப் கூட கனமாக தெரிகிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த லோக்கல் பிராண்டு. இது வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அந்த குச்சி இந்த சைஸில் தான் இருக்குது. சேம் 1 ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல 2.5 இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ வீக்காக இருக்குது இந்த வயர்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் லூஸில் வாங்கும்போது ஒரு 10 மீட்ரு 15 மீட்ரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி லோக்கல் வயரை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த கம்பெனி வயர் என்ன மீட்ரு சார்ஜ் வருதோ அந்த ரேட்டே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க கடையில். ஸோ அதனால் நீங்கள் நல்ல வயராகவே பார்த்து வாங்கிக்கிறது. அதே மாதிரி லோக்கல் வயராக கம்பெனி வயர் போட்டு தரானான்னு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. லூஸில் வாங்கினா கூட 10 மீட்ரு வாங்குறீங்க அப்படின்னா கம்பியெல்லாம் எண்ணிட்டுருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி முறுக்கி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தளவுக்கு இது கனமாக இருக்குது, உறுதியாக இருக்குதுன்னு கையில் பிடிச்சி பார்த்தாவே தெரியும் நமக்கு. இந்த 3ஐயும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து 3மே 3 பிராண்டு. பற்ற வச்சு ஏதாவது ஆகுதா, கருப்பு ஆகுதா, இல்லை எரியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே கருப்பாக தான் ஆகுது. கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும், என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம். தொடச்சா போயிடுச்சு. இது வந்து என்ன வயரு? இது வந்து ஃபினோலெக்ஸு. இது வந்து அந்த கருப்பு போயிடுச்சு. ஸோ இதுவுமே போயிடுச்சு. காப்பர்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காப்பரில் நல்லா ஒரே மாதிரி தான் போடுறாங்க. பட் காப்பரில் வெயிட்டை குறைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பாருங்கள், கலர்லாம் போயிடுச்சு. பட் கம்பி தான் கனம் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கம்பி சீவி பார்த்து கம்பி நல்லா இருக்கா, இத்தனை கம்பி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபினோலெக்ஸ்லாம் பாருங்கள், 47 கம்பி இருந்துச்சு 2.5ல். ஸோ 1 ஸ்கொயர் 27 என்னமோன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது, லூஸில் வாங்கும்போது வயரை செக் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி ஃபினோலெக்ஸ் வயரே நீங்கள் வாங்கும்போது வயர் வந்து குவாலிட்டியாக இருக்குதா, இல்லை ஃபினோலெக்ஸ்லேயே வந்து டூப்ளிகேட் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது, அந்த தீக்குச்சி அளவுக்கு கனம் இருக்குதா 1 ஸ்கொயர்லாம் அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்யூஷன் தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். நன்றி.